Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 and 12 குரிய physics ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து லெசன் 5 குரியது. ஸோ நம்ம வந்து ஹாஃப் இயர்லிக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேஸ் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால லெசன் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் போர்ஷன் எழுத போகிறது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 12th பார்த்தீங்கன்னா லெசன் 5ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபை ஆம்பையர் சர்க்யூட்டல் லா, காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம், அப்புறம் ஆம்பையர் மேக்ஸ்வெல் லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஒய். ஸோ இந்த 6 கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன், மைக்ரோவேவ், யூவி ரேடியேஷன், இது 3ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் அண்ட் ஹவ் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி சன். ஸோ அந்த ரீசனிங் அண்ட் அதோட ஸ்டேட்மெண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஸோ அது 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது எல்லாமே ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டினும் படிச்சுருங்க. ஸோ இதுதான் உங்களுடைய 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் இன் யூனிட் 5. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கவர் பண்ணிடுங்க. டெரிவேஷன் கொஸ்டினாக இருந்ததுன்னா எப்பயும் போல நம்ம சொல்றது தான் ஷார்ட்டாக நோட்ஸ் பண்ணிக்க எழுதிக்கோங்க. ஸோ இதில் தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றத கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோஸ் இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே அதை வந்து அப்டேட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் யூனிட் 5ல இருந்தும் உங்களுக்கும் அதே தான் லெசன் வைஸாக தான் கொடுத்துட்ருக்கோம். டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு நீங்களும் கவர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபுல் போர்ஷன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 5ல இருந்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா இது சில நேரம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, சில நேரம் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதில் தான் கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, டார்க், கண்டிஷன் இன் விச் ஃபோர்ஸ் cannot ப்ரொடியூஸ் டார்க். அந்த டார்க்கோடய சேர்த்து எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டார்க், relation between torque and angular momentum, principle of moments, radius of gyration, conservation of angular momentum, condition for pure rolling, physical significance of moment of inertia, distinguish between stable and unstable equilibrium. இதே இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். ஸோ மொத்தம் 12 கொஸ்டின். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து நான் சேர்த்து சொல்லிட்டேன். அதில் அப்படி இல்லை அப்படின்னா 13 கொஸ்டின்ஸ் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட், ரிங், டிஸ்க், 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 2 years பேக் வந்து ராடு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து எதுனாலும் கேட்கலாம். ஸோ அதனால 3மே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் parallel axis தியரம், perpendicular axis தியரம், பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். இந்த 5 டீட்டெயில்ஸும் மறக்காம கவர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து டெரிவேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மனப்பாடம் பண்ணாம டயக்ராம் வச்சு எப்படி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படின்னு கம்பேர் பண்ணி அது படிங்க. அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, ரிங், டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் பிட்வீன்ல உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம அன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்குரிய போர்ஷன் நீங்கள் என்ன படிச்சீங்கன்றதை மறக்காம எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்க எல்லா வீடியோஸுமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்றோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் மறக்காம இன்னைக்கு கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.